எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அண்ட் ஃபிட். எப்படி இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் தான் இருக்கிறோம். உடுப்பி கிருஷ்ணர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், அழகான கோயில், எல்லாருக்கும் தெரியும். இது கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. கடலோர கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கு உடுப்பி கோயில். உடுப்பா அப்படின்னு இருந்த இடத்துக்கு பேர் காலப்போக்கில் மருவி உடுப்பின்னு மாறிடுச்சு. இப்போ பேச்சுவாக்கில் நம்ம எல்லாம் உடுப்பி உடுப்பின்னு தான் சொல்கிறோம். உடுப்பி கிருஷ்ணர் கோயில் ரொம்ப அழகான திருக்கோயில், கிருஷ்ணருக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். தென்னிந்தியா அப்படின்னு சவுத் இந்தியாவில் முக்கியமான திருக்கோயில் இது. கிருஷ்ணருக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட திருக்கோயில், கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இங்கே இருக்கிற மூலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணர் தான். பாலகிருஷ்ணர் சிலை தான் இருக்கிறதுலே அழகான சிலை. கிருஷ்ணர் சிலையிலே ரொம்பவும் அழகான சிலை இது. இங்கே இருக்கிற கிருஷ்ணர் சிலை. இந்த சிலை பிரதிஷ்டை பண்ணது மத்தவச்சாரியால். அவர் தான் பிரதிஷ்டை பண்ணார் பாலகிருஷ்ணர் சிலையை. கோயிலில் புஷ்கரணி என்னும் தீர்த்தமும் உள்ளது. சந்திர கடவுள் தனது மனைவிகளுடன் 27 மனைவிகளுடன் வழிபட்ட தலம் இதுதான். இந்த கோயிலுக்கு சில சிறப்பும் வரலாறும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. கோயில் எப்படி உருவாச்சு, யாரால் உருவாக்கப்பட்டது, எதனால் உருவாச்சு அப்படின்னு தான். தட்சணட்டு சாபத்தால் சந்திர கடவுளுக்கு அழகும் ஒளியும் இல்லாமல் போயிருச்சு. அவர் அழகையும் ஒளியையும் திரும்ப பெறுவதுக்காண்டி சிவபெருமானை நோக்கி வழிபட்ட தலம்தான் இந்த கோயில் உருவான கதை. அவர் இங்கே சிவபெருமானை வழிபட்டு அவருடைய சிராபம் நீங்கி அவருக்கு அழகும் ஒளியும் கிடைச்ச இடம். அதனால அவர் நிர்மணித்த கோயில் தான், திருக்கோயில் தான். சந்திர புஷ்கரணி நட்சத்திரங்களின் அதிபதியான சந்திரம் தவம் புரிந்த ஸ்தலம் இது. துவாரக கோயில் கடலில் முழுகினப்ப அது மூழ்கி கடலில் அதுக்கப்புறம் கிடச்சிச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அது கிடச்சிச்சு. மற்றவருக்கு கிடச்சிச்சு. மற்றவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாலகிருஷ்ண குழந்தை சிலை தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே வருவாங்க. ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் சொல்லணும். நிறைய டூரிஸ்டெல்லாம் வருவாங்க. நாங்கள் ராத்திரியில் தான் போனோம். சிவராத்திரிக்காண்டி தர்மஸ்தலம் போவோம் எப்போவுமே வருஷம். அப்போ தான் உடுப்பி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கோயிலுக்கு கிருஷ்ணர் தரிசனம் வாங்கிக்கிட்டு கிருஷ்ணர் கோயிலில் பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தர்மஸ்தலம் கோயிலுக்கு போவோம். போகிற வழியில் தான் இருக்குது உடுப்பி கிருஷ்ணர் கோயிலும். அப்படின்னா சிவராத்திரிக்கு முந்தைய நாள் இது. சிவராத்திரி அன்றைக்கும் நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. அங்கேயும் இங்கே டெய்லி அன்னதானம் நடக்கும். காலையிலே இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டெய்லி அன்னதானம் நடக்கும். இங்கே கோஆசிரமமும் இருக்குது. வேண்டுதல் இருந்தால் பரிகாரம் செய்யணும்னா செய்யலாம், டொனேட் பண்ணலாம். இங்கே கிருஷ்ணர்கிட்ட விதவிதமாக எல்லா அவதாரங்கள்லேயும் உள்ள சிலை இருக்குது. பிராஸில் வெங்கலத்தில் செஞ்சது விற்பனைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பிரசாதம் கவுண்டர். இங்கே நம்ம பிரசாதம் வாங்கிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் பிராஸில் உள்ள வெங்கல சிலை. கிருஷ்ணருக்கு எத்தனை அவதாரம் இருக்கோ அத்தனை அவதாரத்துலேயும் இருக்குது. ராதாகிருஷ்ணர் சிலையும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்கும் பெயிண்டிங் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இங்கே கிடைக்கும். நல்லாயிருக்கும் எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இங்கே என்ன பிடிக்கும், எதுவும் வாங்கியிருக்கிறீங்களா, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் போயிருக்கிறீங்களா, இல்லை இனிமேல் தான் போகிற பிளான் இருக்குதா அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். போகலாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒருக்கா விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தங்குறதுக்கும் வசதி இருக்குது. அன்னதானமும் நடக்கும். டெய்லி அன்னதானமும் இருக்குது. பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது. சிலைங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே டெய்லியும் விசேஷம் தாங்க. டெய்லியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வருவாங்க வழிபட. கடலோர பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். விவிங் இதுவும் நல்லாயிருக்கும். உடுப்பி பக்கத்து ரொம்ப ஃபேமஸான கோயில்களும் நிறையா இருக்குது. நம்மகிட்ட முருடேஸ்வர் கோயில்,
முருடேஸ்வர் பக்கத்திலே கோகர்ணம் கோயில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான கோயில்கள்லாம் இங்கே நிறையா இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கோவாஸ்ரமம் போகிற வழி தான். இங்கே நிறைய கோமாத்தாலாம் இருக்கிறாங்க. இங்கே வழிபாடு செய்வாங்க எல்லாருமே. எல்லாரும் எப்படி வழிபாடு செய்கிறாங்க. எது வேண்டுதல் இருந்தால் டொனேட் பண்ணுறது பண்ணலாம். ஏதாச்சும் தோசை நீங்கிறதுக்கு எதுவும் பரிகாரம் இருந்தாலும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வேண்டுதல் நிறைவேறும். இங்கே அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அது முன்னாடியே வழிபாடு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அனுமதி இருக்குது. எல்லாரும் எப்போ வேணாலும் பரிகாரம் பண்ணுறது பண்ணலாம். One month, huh? Oh, 1 month very. இங்கே நிறையா கோமாதா பூஜைலாம் நடக்கும். நிறைய மாடுகள்லாம் நிற்கிதுங்க. நீங்கள் தரிசனம் பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எவ்வளோ சுத்தமாக நல்லா வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் கோ ஆசிரமம். இப்போ கோ ஆசிரமம் பக்கத்துலே வெளியிலேயே அன்னதானத்துக்காண்டி சமையல் வேலையெல்லாம் அங்கே தான் நடக்கும். அதுவும் அங்கேயே இருக்குது பாருங்கள். இப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சுட சுட எவ்வளோ காலையில் நடக்குதுன்னு பாருங்கள். எப்போவுமே இங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அன்னதானத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும், பிரசாதத்துக்கு. இதுதான் கீதா மந்திர். உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது. வெளியில் 2 சைடும் யானையோட ஸ்டேச்சு இருக்கும். போகிற வண்டி பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பாருங்கள் எப்படி அமைதியாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. அப்படியே கீதா மந்திர் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு, எவ்வளோ க்ளீனாக, எவ்வளோ அமைதியாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம உள்ள சுத்தமாக இங்கே வந்து பெயிண்டிங்கெல்லாம் இருக்குது. கிருஷ்ணர்ட்டு எல்லா அவதார பெயிண்டிங்களும் சேலுக்கும் இருக்குது, பார்க்குறதுக்கும் இருக்குது. எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க. நல்லா அழகாக சூப்பராக இருக்கும். விதவிதமாக பெயிண்டிங் எல்லாம் ஒரு சைடு. இது அப்படியே சுற்றி வரலாம். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நல்லாயிருக்கும். நான் முடிஞ்சளவு எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். குட்டி கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. ஃபுல்லாகவே பெயிண்டிங் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே. எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பெரிய அந்த கோயில் கீதா மந்திர் வந்து பார்க்குறக்கு அப்படியே ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகாக வெளியிலேருந்தும் உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு, எவ்வளோ சூப்பராக அமைதியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சுற்றிட்டோம். இது வந்து இங்கே வந்து பிரசாதம் லட்டு கிடைக்கும், வாங்கலாம். கோயிலுக்குள்ளே கொடுக்குறது பிரசாதம் விலைக்கு வாங்கலாம் நம்ம. இது வந்து ஸ்டேச்சு பண்ணியிருக்காங்க, குட்டி கிருஷ்ணர் லட்டு திங்கிற மாதிரி.
இது டீட்டெயில். அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கலாம். அது ஃபுல்லாக ஒரு சரௌண்டிங் அது. हरे हरे राम 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 हरे ரெடி ஆகிக்கிட்டு हरे कृष्ण 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 हरे 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 राम 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 சாமி தரிசனத்துக்கு हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम हरे हरे राम இதுதான் அந்த राम राम हरे 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 कृष्ण புஷ்கர் कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्ण हरे பாசிட்டிவ் வைப்ரேட்டிவ் कृष्ण हरे हरे மதுரை மீனாட்சி कृष्ण कृष्ण हरे हरे राम இதை சுற்றி சுற்றி பார்க்கலாம். அந்த ரவுண்ட்லேருந்து அந்த சைடு हरे राम राम हरे कृष्ण 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 हरे 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 राम हरे कृष्ण राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे राम राम हरे राम राम हरे हरे कृष्ण हरे அப்படியே சுற்றி நம்ம இப்போ அந்த சைட்லேருந்து இப்போ இந்த 4வது பக்கம் வந்துட்டோம். அப்படியே ஒரு சர்க்கிள் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் நம்ம பாருங்க. இந்த சைடு राम हरे 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 राम कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे राम हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे இவர் தான் மத்தவ ஆச்சாரி. இந்த கோயிலில் மூலவரை பாலகிருஷ்ணரை பிரதிஷ்டை பண்ணவர். மத்தவ புஷ்கரணி தீர்த்தமும் இவர் பேரில் தான் இருக்குது. இல்லை மூலவரை வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால தான் நான் ஆரம்பத்தில் பிக்சர்ஸ் போட்டிருந்தேன். கோயிலுக்கு ஓவரால் வியூவு உள்ள மூலவர்கிட்ட ஃபோட்டோவும். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய் பாய், டேக் கேர். சந்திப்போம்.